இந்த ஒரு விஷயம் தெரியாம யார்கிட்டயும் பேசிடாதீங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் நெறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பிரச்சனை. என்னன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பேச தயக்கப்படக்கூடிய விஷயம் தான், நீங்க எதை நினைச்சு வீடியோக்குள்ள வந்தீங்களோ, அதுவே ஆகணும்னா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஸ்டார்ட்டிங்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஹார்ட் படபடப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மற்றவங்கள விட நல்லா வேலை செஞ்சாலும், உங்க மேனேஜர் கிட்ட பேசும்போதும், எல்லாம் முன்னாடியும் பேசும்போதும், உங்களோட பெர்சனல் வேலைக்கு போகறதுக்கு கூட பயப்பட்டு யாராவது கூட கூட்டிட்டு போகும்போதும், புது இடத்துக்கு போகும்போது நாம எங்க போறோம்னு தெரியாத ஒருத்தர் கிட்ட அட்ரஸ் கேட்கும்போதும், இந்த மாரி எல்லா பயமும் எனக்கும் இருந்துச்சு. ஆஃபீஸ்ல நல்லா வேலை செஞ்சாலும், நீங்க உங்களோட வேல்யூ கம்மியா இருக்கும். அதே இன்னொருத்தர் மீடியமா வேலை செஞ்சாலும், மேனேஜர் கிட்ட அவர் வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த மாரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இத சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு. உங்களுடைய எல்லா டவுட்டும் இந்த வீடியோவுல கிளியர் ஆகப் போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேச்சு திறமை என்பது குறைந்தபட்சம் மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காவது நம்ம கிட்ட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். எனக்கு ஈக்குவலான ஆளுங்க கிட்ட சரளமா பேசுவேன். அதே மாதிரி என் வயசுக்கு கீழ உள்ளவங்க கிட்டயும் சரளமா பேசுவேன். என்னை விட அதிக அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட பேச பயமா இருந்துச்சு. ஒரு நாள் புரிஞ்சது. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க தான் நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும்னு. அதிலிருந்து பெரிய ஆளுங்க கிட்ட நானும் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட பேச பேசத்தான் டே டு டே லைஃப்ல எனக்கும் சகஜமா இருந்துச்சு. நம்ம பல நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த பெருசா இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். பயப்படுவோம். நம்ம முன்னாடி சொன்ன மாரி பெரும்பாலும் அந்த மாரி விஷயங்கள்ல சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நாம தான் ரொம்ப பயப்படுவோம். அதனால தான் கம்ஃபோர்ட் ஜோனையே தாண்டி வாங்க. எப்பவும் ஒரே மாரி செஞ்சீங்கன்னா, எப்பவுமே ஒரே மாரி ரிசல்ட் தாங்க வரும். லைஃப் சேஞ்சிங் ஆகணும்னா, பிரேக் பண்ணால் மட்டும் ஆகாது. நம்மளோட சரவுண்டிங்க மாத்தணும், ட்ரை பண்ணணும்னு நினைக்காதவங்கள கடவுள் கூட மாத்த மாட்டாரு. நீங்க என்னைக்காவது நினைச்சீங்களா? நான் நினைச்சிருக்கேன். நான் முன்னாடி ஃபங்ஷனுக்கு போனா மட்டும் தான் புது ட்ரெஸ் போடுவேன். நான் புதுசா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ இந்த ஃபங்ஷனுக்கு போடலாம். அந்த ஃபங்ஷனுக்கு போடலாம்னு ட்ரிப் போகும்போது போடலாம்னு 2 வருஷமாவது வச்சிருப்பேன். கடைசியில அந்த ட்ரெஸ் பத்தாம போயிடும். என்னடா பேச்சு திறமைன்னு பேசிட்டு ட்ரெஸ் பத்தி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. புடிச்ச ட்ரெஸ்ஸஸ போடாம மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம். எப்பவாவது ஃபங்ஷனுக்கு புது ட்ரெஸ்ஸஸ வாங்கி போடும்போது ஒரு நல்ல ஃபீல் வருதே, அத டெய்லி ஃபீல் பண்ணா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தீங்களா? இப்ப நான் டெய்லி நல்ல ட்ரெஸ் போடுறேன். நல்ல ட்ரெஸ் மீன்ஸ் புது ட்ரெஸ் இல்ல. என்ன பார்க்குறவங்க பார்வையில் முன்னாடி இப்பவும் நல்ல டிஃபரெண்ட் தெரியுது. கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீட்டா அயர்ன் பண்ணி போடுங்க. நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிறவங்க கிட்ட ஸ்டைலிஷா பர்சனாலிட்டிக்கா காட்டிக்க முடியும். இந்த ஒரு சின்ன மாற்றம் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் பெருசா இருக்கும். இதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பியரன்ஸையும் சேஞ்ச் கொண்டு வரணும். நம்ம லுக் ரொம்ப முக்கியம். டாட் ஹெர்லில் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே உங்கள அட்ராக்டிவா மாத்திக்க முடியும். உங்க அழகா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மத்தவங்கள ஈஸியா அட்ரஸ் பண்ணும். இந்த மாரி விஷயம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி பவர் வரும். எஸ், கான்ஃபிடென்ட் பேசுறதுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடன்ஸ்க்கு முதல்ல கம்ஃபோர்ட் ஜோன் தாண்டி வரணும். நல்ல குரூமிங் சென்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் கான்ஃபிடென்ட்க்கு மத்த சில ஃபேக்ட்ஸும் இருக்கு. இத நான் அப்புறம் சொல்றேன். நம்ம கான்ஃபிடன்ஸ் பெர்சனா இருந்தா நம்மள பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்மள பார்த்து 4 பேர் நம்மள மாரியே மாறணும்னு நினைப்பாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். எதுக்கும் பயப்படாதீங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. வொர்க் பிரஷர்ல உங்களுக்கு பல யோசனைகள் வரும். அவ சரியா சொல்ல தெரியாம ஒரு யூஸும் இல்ல. ஆனா ஆப்போசிட்ல உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் தைரியமா சொல்லுவாரு. சீக்கிரமா முன்னேறிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அவருக்கு லக் இருக்கு. அதனால அவர் முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்காருன்னு நீங்க நினைப்பீங்க. அது இல்ல. அவரோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன செய்றாரு தெரியுமா? அவர் செய்கிற வேலையை தெள்ளத் தெளிவாக கம்யூனிகேட் பண்ண தெரியுது. அடிக்கடி முதல்ல கம்யூனிகேஷன் பத்தி இங்க நெறைய பேர் தப்பான எண்ணத்தோட இருக்காங்க. முதல்ல மாயத்தோற்றத்த நம்ம உடைக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் என்பது நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா மட்டும்தான்னு இங்க நெறைய பேர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இங்கிலீஷ் என்பது ஒரு லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் என்பது 2மே ரொம்ப டிஃபரெண்ட். இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஆளுமே கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமா இருக்கலாம். பல பேர் இங்க செய்யற தப்பு என்னன்னா, டிக்ஷனரியில இருந்து ரொம்ப கஷ்டமான வேர்டு சூஸ் பண்ணி, அது எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நெனச்சு அத யூஸ் பண்ணுவாங்க. இதனால ஈஸியா மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க தாய்மொழியிலேயே டெவலப் பண்ணிக்கோங்க.
பார்க்குற பார்வை, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் டோன், முன்னெச்சரிக்கையா பேசுறது, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் இல்லாமலே கத்துக்கலாம். இதுக்கு மேல இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா, நோட் புக்ல கஷ்டமான வேர்ட் எழுதி படிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்கள ரோல் மாடலா தேர்ந்தெடுங்க. நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்க விரும்புகிறீர்களோ, நியூஸ் வாசிக்கிறவங்களா, ரிப்போர்ட்டர்ஸா, அரசியல்வாதிகளா, இவங்க எந்த மாதிரியான தாக்கத்தை உங்ககிட்ட ஏற்படுத்துறாங்க என்பதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய கூட்டத்துல கைய உயர்த்தி கேள்வி கேக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். பயமா கூட இருக்கும். இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா நீங்க பேசித்தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபைவ் டைம், இப்ப நீங்க பழகி இருப்பீங்க. கம்யூனிகேஷன் என்பது மசில்ஸ் மாதிரி. அதை பிராக்டிஸ் பண்ணினாதான் மசில் ஸ்ட்ராங்கா ஆகும். அதுக்கு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதன் பலன் தெரியும். நீங்க இதுக்காக ஒர்க் பண்ணினால் மட்டும்தான் நினைக்கிறத கிளியரா சொல்ல முடியும். இங்க நோ ஷார்ட்கட். நிறைய மக்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா கேட்கக்கூடியது. அவங்க பேரு தான். கான்வர்சேஷன்ல ரொம்ப சரியா அவங்க பேரை யூஸ் பண்ணணும். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்றாங்க. நீங்க பேசும்போது ஸ்டக் ஆகி நின்னுட்டீங்கன்னா என்ன பேசணும்னு தெரியலனா, அப்ப ஆப்போசிட்ல சொல்றவங்க வார்த்தையை சுருக்கி அவங்க கிட்டேயே யூஸ் பண்ணலாம். அதே கான்வர்சேஷன்ல நீங்க எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கில் நல்லா இருந்தாதான் உங்க லீடர்ஷிப் பொசிஷனுக்கு கூட்டிட்டு போகும். பேசுறதுக்கு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணணுமான்னு நினைச்சீங்கன்னா, எஸ், டெஃபினட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு பார்ட். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம்னு யோசிச்சு வச்சுக்கணும். நம்ம நிறைய பேச்சாளர்களை பார்த்து ரொம்ப வேந்திருப்போம். எப்படி இவங்களால மட்டும் அழகா நிதானமா பேச முடியுதுன்னு. அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகுலா இந்த மாதிரி கஷ்டத்தை பேஸ் பண்ணியிருப்பாங்க. பேசுதான் ஒருத்தரால டெவலப் ஆக முடியும். இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு நினைச்சீங்கன்னா பேச்சு திறமை எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, நார்மல் லைஃப் ஆனாலும் லீட் பண்ணணும்னா யார்கிட்டாவது ஒரு உதவி கண்டிப்பா வேணும். அப்ப அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். கிளியரா பேசணும். ஒருத்தரிடம் பேசும்போது, ஏம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி பேசும்போது நமக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. சிலர் பேசும்போது அவங்களுடைய வார்த்தையை நம்ம மனசுல வலுவா பதியுது. அவங்க கிட்ட மீண்டும் மீண்டும் பேச தோணுது. அது ஏன் அவங்க கிரியேட் பண்றாங்க. மத்தவங்க பீலிங்ஸ் சரியா புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, கவலைப்படாதே, உங்க நிலையில நான் இருந்தா வலி தாங்க முடியாம இருந்திருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி என்பத்தி கிரியேட் பண்றது. எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க. கேட்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. கம்யூனிகேஷன் என்பது டூ வே டைரக்ஷன். இதுல பேசுறவங்க தெளிவா பேசணும். மத்தவங்க தாட்ஸ், சையும் பீலிங்ஸையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரே நேரத்துல வேற விஷயத்த செய்யாம பேசும்போது கவனமா மரியாதையா பேசணும். அப்புறம் யூஸ் பண்றதை தவிர்க்கணும். வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேடும் பண்ணும், உங்க வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்காம மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உலகத்தை பாருங்க. குழந்தைங்க பேசும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும். அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்கு புரியும். பெரிய லீடர்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் வியூக்கு இறங்கி போய் பேசுவாங்க. நம்ம வாய்ஸ் டோன் எப்படி பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெளிவா புரியணும். அதுக்கு நிதானமா தெளிவா பேசணும். நம்மளோட ஒரு வார்த்தை யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நல்லா பேசுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு ரிச் லைஃப் ஸ்டைல் அமையும். அதனால 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த கேட்டகரி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும். மூவிஸ்ல ஹீரோ பேசாமலே அவங்க பாடி லாங்குவேஜ்லயே காட்டுவாரு. அது மாதிரி பேசும்போது வேர்ட்ஸ் என்பது 7% தான். மீதி எல்லாமே உங்க பாடி லாங்குவேஜ், குரல் சாயல் இதை பொறுத்து தான் இருக்கு. சைக்கலாஜிக்கலா ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ் நாம யாருங்கிறத ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கணிச்சிடுவாங்க. நாம யாருங்கிறத பத்தி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஐடியா வந்துடும். அதாவது நீங்க எப்படி நிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, உங்க பாடி லாங்குவேஜ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி தான் அதிகமா தெரிஞ்சிடும். பேசும்போது நீங்க 50% அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. கேட்கும்போது 70% அவங்கள பார்த்து பேசுங்க. ஹாண்ட் ஷேக் ரொம்ப லூஸா இல்லாம நல்லா கிரிப்பா கொடுங்க. நம்ம எப்பவுமே போல்ட்டா இருக்க கத்துக்கோங்க. அதான் நம்மள பார்த்த உடனே நம்ம மேல மதிப்பு வர காரணமாக இருக்கும். நோஞ்ச மாதிரி இருந்தா யார் நம்மள மதிப்பாங்க? நெஞ்ச நிமிர்த்தி நேரா நடக்கும்போது நம்ம எதிரில இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல நல்லா மதிப்பு வரும். அதாவது ஹீரோ போல ஏற்படுத்தும். அதுதான் கான்ஃபிடென்ட் லெவலே அதிகப்படுத்தும். சோம்பேறி மாதிரி இருந்தால் நம்மளை யாருக்கும் பிடிக்காது. நடக்கும் போதும் உட்காரும் போதும் கைய காலாட்டிட்டு மொபைல்ல நோண்டிக்கிட்டு ஒருத்தர் கிட்ட பேசும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம அவாய்ட் பண்ணினாலே ஒருத்தருக்கு நம்மளை பார்க்கும்போது பிடிச்சிடும். நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்
பேஸ் கான்டாக்ட் ரொம்பவும் முக்கியமானது. நம்ம எப்பவுமே அவங்களோட மெமரிஸ்ல இருப்போம். அவங்க பார்த்த அட்ராக்டிவ் பர்சனாலிட்டில நாமும் இருப்போம். தேவையான இடத்துல ஜென்டிலா ஸ்மைல் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு பாட்டு தான். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ப்போம். நம்மோட ஒரே ஒரு தவறான பார்வை நம்ம மேல இருக்கக்கூடிய அத்தனை மரியாதையும் அழிச்சிடும். ஸோ அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம பாடிய பிட்னஸா வைக்கும்போது நம்மள பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்கள விடுங்க. நமக்கே கான்பிடென்ட் லெவலா கொடுக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலைன்னா நாம ஒரு சாதாரண ஆளா மட்டும்தான் இருப்போம். இதுக்கு ஜிம்முக்கு போய் அதிகமாக காசு செலவு பண்ணி செய்யணும்னு இல்ல. அதே சமயத்துல உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டையும் பாடி பிட்னஸா வச்சிருக்கணும். இதனால நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா, நம்ம பேசி என்னத்த சாதிக்க போறோம்? நமக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்களோட சேர்ந்தோம்னா, அது நமக்கும் வந்துடும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்பையும் குறைச்சிடும். கான்ஃபிடென்ட் கிளியர் ஸ்பீச் லெவல் டவுன். பாடி லாங்குவேஜ் பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் ஆயிருக்க கம்போஸ்ட தாண்டி வாங்க. செகண்ட் கிளியரா பேசணும். ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருன்னு பார்த்து கிளியரா பேசணும். பாடி லாங்குவேஜ் பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த 5 பாயிண்ட் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க அசைக்க முடியாத ஆளா மாறிடுவாங்க. உங்கள பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆவார்கள். இந்த 5 பாயிண்ட் தான் நல்லா பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், பூஸ்ட் பண்ணி விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.